ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஷமீம் லைஃப் ஸ்டைல் தமிழ். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ்லாம் பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டி யம்மி மெனு தான். இன்றைக்கி சிக்கன் கிரேவி, ரசம், ஒயிட் ரைஸ், அப்புறம் கீரை, அவ்வளோதான். ரைஸ் மட்டும் ஃபஸ்ட்டே வச்சுட்டேன். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்றைக்கி என்னென்ன குக் பண்ண போகிறோமோ, அது ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, மட்டன், சிக்கன், கீரை அந்த மாதிரி பொருளாக இருந்தாலும் சரி, நான் ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுடுவேன். அப்போ தான் நமக்கு குக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குக்கிங் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நான் இப்போது வெசில் வாஷிங்க்கு வந்துட்டேன். இது என்னுடைய செகண்ட் ஷிஃப்ட்டு. ஃபஸ்ட்டு காலையிலேயே முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் நான் மார்னிங் டிஃபன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது இந்த சமையல் பண்ணிகிட்ருக்கேன்ல, அந்த டைமில் எனக்கு விழக்கூடிய பாத்திரத்தை நான் இப்போயே வாஷ் பண்ணி வச்சுருவேன். சரி, நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. எதுக்குன்னா உங்களுக்குலாம் போர் அடிச்சிடும்ல, அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே அதை நான் ஃபார்வேர்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கேன் ஸ்பீட் மோடில். சமையலும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சைட் பை சைட் நான் பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன். சிங்க் ஏரியாவும் கழுவிட்டு அப்படியே நான் கொஞ்சம் ஃபேஸ் வாஷும் பண்ணிக்கிட்டேன். சரி, இப்போ மறுபடியும் நம்ம குக்கிங் எப்படி போயிட்டுருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் கிரேவியை பார்ப்போம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா ஓகே. சரி, இப்போ குக் ஆகிட்டுருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. இப்போது டைம் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் நான் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.